புதுச்சேரி வானொலி நிலைய செய்திப் பிரிவு வழங்கும் செய்தி மலர். புதுச்சேரியில் நடைபெற்ற தேசிய கொடி வெற்றி பேரணி மற்றும் முதலமைச்சர் திரு ரங்கசாமியின் பத்திரிகையாளர் சந்திப்பு, இணையவழி குற்றப்பிரிவு காவல் கண்காணிப்பாளர் திரு பாஸ்கரன் தரும் தகவல்கள் ஆகியவை இன்றைய மலரில் இடம்பெறுகின்றன. ஜம்மு காஷ்மீரில் பஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடி தரும் விதமாக இந்திய ராணுவம் தாக்குதல் மேற்கொண்டு பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத முகாம்களை வெற்றிகரமாக அழித்தது. இதனையடுத்து இந்திய ராணுவத்தின் வீரத்தையும் தன்னலமற்ற சேவையையும் போற்றும் விதமாக நாடு முழுவதும் தேசிய கொடி வெற்றி பேரணி நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் கடந்த 15ஆம் தேதி புதுச்சேரியிலும் பிஜேபி சார்பில் வெற்றி பேரணி நடைபெற்றது. அக்கட்சியின் மாநில தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு செல்வ கணபதி தலைமையில் நடைபெற்ற இப்பேரணியில் சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம், அமைச்சர்கள் திரு நமச்சிவாயம், திரு சாஜே சரவணன்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் இராணுவத்தினர் என பலரும் கலந்து கொண்டனர். இப்பேரணி குறித்து உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் கூறுகையில், பஹல்காம் பகுதியிலே சுற்றுலாவுக்கு சென்ற அப்பாவி பொதுமக்களை சுட்டுக் கொன்ற பாகிஸ்தானுடைய ஆதரவோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற தீவிரவாத அமைப்புகளுடைய அந்த செயலை கண்டிக்கின்ற விதமாக நம்முடைய நாட்டினுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆபரேஷன் சிந்து அதன் மூலமாக இந்திய நாட்டிலே தாக்குதலை நடத்திய அந்த தீவிரவாத அமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தி அந்த தீவிரவாதத்தை அடியோடு அழித்ததோடு மட்டுமல்லாமல் யாரெல்லாம் அதற்கு உறுதுணையாக இருந்து அந்த கொடூரமான செயலை செய்தார்களோ அவர்களை கொன்றழிக்கின்ற அந்த மகத்தான பணியை நம்முடைய இந்திய நாட்டினுடைய வீரர்கள் மிக சிறப்பான முறையிலே செய்து முடித்திருக்கின்றார்கள். அவர்களுடைய அந்த சிறப்பை போற்றுகின்ற வகையிலே புதுவை மாநில பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர், பாராளுமன்ற உறுப்பினர் திரு செல்வ கணபதி அவருடைய தலைமையிலே மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், ராணுவ வீரர்கள், விளையாட்டு வீரர்கள், மாணவ மாணவிகள், பொதுமக்கள் மற்றும் பல்வேறு அமைப்பை சேர்ந்த அத்துணை பேரும் தீவிரவாதத்திற்கு எடுக்கின்ற அத்தனை நடவடிக்கைகளுக்கும் நாங்கள் பாரத பிரதமர் அவர் பின்னால் அணிவகுத்து நிற்கின்றோம் என்பதை சொல்லுவதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு இந்த நம்முடைய முப்படைகளுக்கும் ஆதரவாக நம்முடைய இந்திய நாடே நிற்கின்றது. அதிலே புதுவை மாநிலமும் சேர்ந்து நாங்கள் எங்களுடைய ஆதரவையும் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கின்றோம் என்ற அந்த உணர்வோடு உள்ளுணர்வோடு உணர்ச்சி பெருக்க இந்த பேரணியிலே கலந்து கொண்டார்கள். மிக சிறப்பான முறையிலே புதுவை மாநிலத்திலே இந்த பேரணி நடந்தேறி இருக்கின்றது. எப்போதும் பாரத பிரதமர் எந்த ஒரு நாட்டுக்கும் எந்த ஒரு மிரட்டலுக்கும் அடிபடுவதில்லை. அவரே அடுத்த நாடு நட்போடு இருக்கின்றதை தான் எப்பொழுதும் அவர் விரும்புவார். அவர் எந்த மிரட்டலுக்கும் அடிபடுவது கிடையாது. அவர் நேரடியாக ராணுவ வீரரிடத்திலே சென்று பஞ்சாப் பகுதியிலே கலந்து கொண்டு இன்றைக்கு எந்தவித தாக்குதலுக்கும் நாங்கள் அஞ்ச மாட்டோம், உங்களுடைய அணு ஆயுதத்திற்கு நாங்கள் அஞ்ச மாட்டோம், எந்தவித தாக்குதலையும் நாங்கள் எதிர்கொள்வதற்கு பதிலடி கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்ற சவால் விடுத்திருக்கின்றார். இப்பேரணியில் கலந்து கொண்ட விமானப்படையின் முன்னாள் வீரர் திரு மோகன் கூறுகையில், நான் இந்திய விமானப்படையில் 15 ஆண்டுகள் பணிபுரிந்துவிட்டு 1983ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் விமானப்படையிலிருந்து ஓய்வு பெற்றேன். தற்பொழுது புதுச்சேரி முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீரத்தாய்மார்கள் நலச்சங்கத்தின் தலைவராக தொண்டாற்றி வருகின்றேன். இந்தியா பாகிஸ்தான்களுடைய போருங்கிறது நம்ம மிரட்டல்கள், உருட்டல்கள் இதெல்லாம் இன்னைக்கு நேற்றுன்னு கிடையாது. அப்பையிலேருந்தே இருக்கு. இந்தியா விடுதலை பெற்ற நாள்லேருந்தே இருந்துகிட்டு இருந்தது. 65ல் ஒரு போர் நடந்தது. அதுக்கப்புறம் 71ல் ஒரு போர், 99ல் கார்கில் போர் வந்தது. இப்போ பகல்காமில் நம்ம அப்பாவி மக்களை 26 பேரை தீவிரவாதிகள் படுகொலை செய்தது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அது பாகிஸ்தான் ட்ரைனிங் எடுத்த தீவிரவாதிகள் தான் அவங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நம்ம பாரத பிரதமரும் நம்மளுடைய ராணுவமும் சேர்ந்து அவங்களுக்கு எவ்வளோ எச்சரிக்கை எல்லாம் கொடுத்தோம். அவங்க திருந்துற மாதிரி தெரியல. அதுக்காக ஒரு மன்னிப்பும் கேட்கல, வருத்தமும் தெரிவிக்கல. அதனால நம்மளுடைய பாரத பிரதமருடைய அணுகுமுறையின் காரணமாக இந்திய ராணுவம் ஒரு துல்லியமான தாக்குதலை 9 இடங்களில்
ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் ஆரம்பிச்சு 9 இடத்த தரமட்டமாக்கிட்டாங்க. அது இது இந்த சிந்தூர் ஆபரேஷன் அப்படிங்கிற பேரே நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப நம்மலாம் பெருமைப்படக்கூடிய ஒரு பேரை பிரதமர் அதை தேர்ந்தெடுத்து பண்ணியிருக்கிறாரு. அதாவது பெண்களுக்கு நெத்தியில இருக்கிறது குங்குமம், அதை தான் இந்தியில சிந்தூர்னு சொல்லுவாங்க. அந்த 26 பேருடைய மனைவிகள்லாம் அவங்களுடைய குங்குமம் கலைஞ்சதுக்கு நம்ம பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இதுக்கு இந்த பேரை வச்சு ஒரு 25 நிமிஷத்துல 9 இடத்தையும் துல்லியமா தாக்கி தீவிரவாதிகள் கிட்டத்தட்ட 100 பேர் வரைக்கும் இறந்திருக்காங்க. இதுல இது ஒரு பெரிய சாதனை. 1971 13 நாள்ல பாகிஸ்தானை இந்தியாவில் சரணடைய வச்சது ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு. இப்ப இந்த தாக்குதல் மூலமா நம்ம உலக நாடுகளுக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, அதாவது இப்ப நம்மளுடைய ஏவுகணைகள்லாம் போனதை சைனாலாம் இடைமறுத்து தடுக்கிற மாதிரி எல்லாம் பாகிஸ்தான்ல பண்ணியிருந்தாங்க. ஆனா அதெல்லாம் மீறி எந்த விதமான ஒரு இடைமறித்தலும் செய்ய முடியல. எல்லாமே முறியடிச்சிச்சு. இந்திய ராணுவம் அது எல்லாத்தையும் முறியடிச்சு தீவிரமா தாக்குதல் நடத்தி உலகத்துக்கே ஒரு சவாலா நம்ம இப்ப இருக்கோம். இப்ப எல்லாமே வல்லரசு நாடுகள்லாம் நம்மளுக்கு பயப்படுற அளவுக்கு நம்மளுடைய ராணுவ பலம் இருந்தது. அதை நம்ம இப்ப காட்டியிருக்கோம் அவங்களுக்கு. பாகிஸ்தான் கொக்கரிக்கலாம், நாங்க தான் ஜெயிச்சோங்கிற மாதிரிலாம் அதெல்லாம் இல்ல. இப்ப எங்களுக்கு எல்லாமே நாங்கெல்லாம் ஒரு எக்ஸர்வீஸ்ங்கிற முறையில் எங்களுக்கு எல்லாமே ஒரு எண்ணம் இருந்துச்சு. இந்த சண்டையில பாகிஸ்தானை ஒண்ணும் இல்லாம ஆக்கிடணும். எங்களுக்கு மாத்திரம் இல்லை, எல்லாருக்குமே அது இருந்துச்சு. இருந்தாலும் மறுபடியும் இன்னொரு தடவை ஒரு மன்னிப்பு கொடுக்கலாம், நம்ம அவங்க திருந்துவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துலதான் இப்ப சீஸ்ஃபயர் ஆயிருக்கு. இந்த நேரத்துல நம்ம மக்கள் எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும். பாரத பிரதமருடைய கையை நம்ம வலுப்படுத்தணும். நம்ம தேசம் இந்தியா, இது ஒண்ணுதான் நம்மளுடைய குறிக்கோளா இருக்கணும். இந்திய ராணுவ வீரர்களுடைய திறமை இந்த உலகுக்கு எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. அது இல்லாம வல்லரசு நாடுகள் நம்மளை கண்டு ரொம்ப பயப்படுற அளவுக்கு இந்த நம்ம பண்ணியிருக்கோம். நம்ம கிட்ட இருக்கிற ஆயுத பலங்கிறது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. நல்ல பலம். இன்னும் எத்தனை சண்டை வந்தாலும் நம்ம ஜெயிக்கிறதுக்கு நமக்கு தான் வாய்ப்பு. அதற்குரிய தீவிரமான எல்லா ஆயுதங்களும் நம்ம கிட்ட இருக்கு. தேசிய பாதுகாப்பை பொறுத்தவரை அனைத்து முயற்சிகளுக்கும் நாம் எல்லோரும் ஒன்றாக இருந்து கை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இப்பேரணியில் பங்கேற்ற இந்திய எல்லை பாதுகாப்பு படையின் முன்னாள் வீரர் திரு செந்தில்குமார் நம்மிடம் பேசிய போது, பாகிஸ்தான் தீவிரவாதிகளை வேரோடு அழிக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு குறிக்கோளாக நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் திறமையானதொரு செயல்பாட்டை கொண்டு நம் நாடு இவ்வளவு தைரியமாக இருக்கும் என்பதை உணர்த்தி காட்டிய நமது பாரத பிரதமருக்கு இந்திய ராணுவம் மற்றும் துணை ராணுவம் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு பாரத் மாதா கி ஜெய் என்ற ஒரு கோஷத்தை நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். ஏனென்றால் மிகவும் குளிரிலும் பணியிலும் இந்திய தேசத்தை காக்கின்ற எல்லை சாமிகளாக இருந்து கொண்டிருக்கும் இந்திய ராணுவர்கள் மற்றும் துணை ராணுவர்கள் அதற்கான ஒரு வேலைகளை செம்மையாக செய்து முடித்தனர் என்பதை நாங்கள் அதற்கு ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரை வைத்து சக்சஸாக அமைந்துள்ளது என்பது பெருமிதம் கொள்வோம். ஜெய்ஹிந்த். புதுச்சேரியில் உள்ள அரசு பள்ளிகளில் CBSE பாடத்திட்டம் முழுமையாக பின்பற்றப்படும் நிலையில் கடந்த 13ஆம் தேதி வெளியான +2 தேர்வு முடிவுகள் குறித்து முதலமைச்சர் திரு ரங்கசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே CBSE ஆரம்பிச்சா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு LKG சில அரசு பள்ளி நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். அதனுடைய அடிப்படையில் இந்த CBSE சிலபஸுக்கு கொண்டு வரும்பொழுது இப்போ நிறைய வெற்றி நமக்கு அரசு பள்ளியில் கிடைச்சிருக்கு. அது நீங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா நம்முடைய அரசு எடுத்த நடவடிக்கை, கல்வித்துறை எடுத்த நடவடிக்கை, ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுத்துருக்குறாங்க. அந்த மெட்டீரியல் சொல்லுவாங்களே அது என்னென்னன்றது இருந்தால் CBSE எக்ஸாம் எழுதி ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் அந்த மெட்டீரியல்ஸ் நிறைய அவங்களுக்கு ஆசிரியர்கள் கொடுத்து பயிற்சி கொடுத்து அந்த பிள்ளைகளுக்கு அந்த கல்வியை சிறந்த முறையில் கொடுத்திருக்கின்றார்கள். அதனால் நம்முடைய புதுச்சேரி அரசானது பள்ளி கல்வி உயர்கல்வி இரண்டிலும் கவனம் செலுத்துகின்ற ஒரு அரசு. எல்லோருக்கும் கல்வி கிடைக்க வேண்டும். குறிப்பாக ஏழை எளிய குடும்பத்தை அந்த பிள்ளைகள் நல்ல கல்வி கிடைக்க வேண்டும். அது பள்ளி கல்வியாக இருந்தாலும் சரி, கல்லூரி கல்வியாக இருந்தாலும். நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட மக்களுடைய பிள்ளைகள் எந்த தனியார் பள்ளி சென்று படித்தாலும் அது கட்டணத்தை அரசு ஏற்கும். அதே மாதிரி இப்போ நம்ம அரசு அறிவித்த திட்டங்களை பார்க்கலாம். அதையெல்லாம் அரசு செயல்படுத்தி வருகின்றது. அதுக்கு மிக முக்கிய காரணம் எல்லா குடும்ப சார்ந்த பிள்ளைகளும் நல்ல கல்வி பெற வேண்டும் என்பது நம்ம அரசுடைய எண்ணம். அதே மாதிரி +2 வெற்றி பெற்ற பிள்ளைகள் அத்தனை பேரும் உயர்கல்வி கல்லூரி சேர்வதற்கு சேர்ந்து படிப்பதற்கான வாய்ப்பும் அரசால் உருவாக்கப்பட்டிருந்தது. கல்வித்துறையில் ஸ்கூல் டீச்சர்ஸ், PST, TGT இதெல்லாம் இப்போ ப்ரமோஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் அந்த காலி பணியிடங்களை நிரப்பி கொண்டு வருகிறார். இருந்த காலி பணியிட அத்தனையும் அரசு முழுமையாக நிரப்பி வருகின்றது. ஆசிரியர் இல்லை என்ற நிலை இல்லாத அளவிற்கு அரசு பார்த்துக்கொள்ளும். அதில் மிகுந்த கவனம் செலுத்தி வருகின்றது. கல்வித்துறைக்கு தேவையான நிதி அரசு ஒதுக்கி பிள்ளைகள் எளிதாக கல்வி கற்பதற்கான வாய்ப்பை அரசு உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கிறது.
விலை அதிகமுள்ள செல்போனை குறைந்த விலைக்கு தருவதாக கூறி புதுச்சேரியை சேர்ந்தவர்களிடம் இணைய வழியில் மோசடி செய்த இருவரை அண்மையில் இணைய வழி குற்றப்பிரிவு காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இதுகுறித்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவு காவல் கண்காணிப்பாளர் திரு பாஸ்கரன் கூறுகையில், நம்ம சோசியல் மீடியா வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம்ல நான் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வருது. அந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் வரக்குள்ள தயவுசெய்து அதை பிளைண்டா பிலீவ் பண்ணாதீங்க. ஒரு வாட்டி பிசிக்கலா நீங்க செக் பண்ணுங்க. ஏன்னா இப்ப இந்த இதுல ஐபோன்லாம் 7000 கிடைக்குதுன்னா உண்மையா நம்ப முடியாத ஒரு விஷயங்கள். அது நமக்கு அதை பார்க்கக்குள்ளே நமக்கு சந்தேகம் வருது. ஆனா அதை மீறி நம்ம அதை போய் வாங்க போறோம், அவங்க கிட்ட பேசுறோம். எப்படி ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு மேல இருக்கிற ஒரு போனை 7000 கொடுக்க முடியுன்ற ஒரு டவுட் உங்களுக்கு இயற்கையா வரணும். சரி, மீறி போக்குள்ள அது மாதிரி போன் பண்ணி அவர் பேசுறாரு, இவர் பணம் கொடுக்குறாரு, ஆனா பொருள் வரல. அதுக்கப்புறம் திருப்பி அவன்கிட்ட என்னப்பா உங்ககிட்ட தானே சொன்னேன், நீ பொருள் கொடுக்குறேன்னு சொல்லக்குள்ள அவங்களுக்குள்ள ஒரு இது வருது, திட்டுறான். அந்த அசிங்கமா திட்டுறத பார்த்த பிறகுதான் அவனுக்கு ரோஷமே வருது, பணம் பறி கொடுத்த விக்டிமுக்கு. அதுக்கப்புறம் தான் அந்த கோபத்துல என் பணத்தை திருடுனதுலாமே நான் அசிங்கமா திட்டியன்ற அந்த கோபத்தான் இங்க வர இருக்கு. அப்ப இதனால என்ன எல்லாருக்கும் சொல்ல வரோம்னா, நீங்க சோசியல் மீடியால இருக்கிறத அப்படியே கண்மூடித்தனமா நம்பாதீங்க. பிசிக்கலா ஆள் யாரு என்னன்னு விசாரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எந்த டிரான்சாக்சனும் பண்ணுங்க. பணம் பரிமாற்றம் நம்ம உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச பிறகு பண்ணுங்க. உங்களுக்கு சப்போஸ் டவுட் இருக்குதா, நீங்க சைபர் போலீஸ்க்கு வாங்க. இல்லையா 1930 போன் பண்ணி கேளுங்க. cybercrime.gov.in அதுல நீங்க மெசேஜ் போடுங்க. இதுல வேண்டுகோள் பொதுமக்கள் இது மாதிரி ஏமாறாதீங்கன்றது தான் எங்களுடைய வேண்டுகோள். நேயர்கள் இதுவரை கேட்டது செய்தி மலர். அமைப்பு பிபின் எஸ் நாத். அமைப்பில் உதவி பி இளஞ்செழியன். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்தி பிரிவு.